பூக்களின் பரிணாம வளர்ச்சி மற்றும் வரலாற்று முக்கியத்துவம். பூக்கள் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக பூமியில் பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்துள்ளன. மிக பழமையான பூக்கும் தாவரங்கள் சுமார் 130 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு டைனோசர்கள் வாழ்ந்த காலத்தில் தோன்றியதாக கருதப்படுகிறது. ஆரம்பகால பூக்கள் மிகவும் எளிமையான அமைப்பை கொண்டிருந்தன. ஆனால் காலப்போக்கில் அவை பூச்சிகள் மற்றும் விலங்குகளை ஈர்க்கும் வகையில் பல்வேறு வண்ணங்கள், வடிவங்கள் மற்றும் நறுமணங்களுடன் சிக்கலான கட்டமைப்புகளாக பரிணமித்தன. மனித நாகரிகத்தின் தொடக்கத்திலிருந்தே பூக்கள் கலாச்சாரம், மதம் மற்றும் கலையில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளன. அவை அன்பு, இழப்பு, கொண்டாட்டம் மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றின் அடையாளங்களாக பயன்படுத்தப்படுகின்றன. பூக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலை. பூக்கள் சுற்றுச்சூழல் சமநிலையில் முக்கிய பங்காற்றுகின்றன. அவை பல்லுயிர் பெருக்கத்திற்கு ஆதரவு. பூக்கள் பல பூச்சிகள், பறவைகள் மற்றும் சிறிய விலங்குகளுக்கு உணவு ஆதாரமாகவும் வாழ்விடமாகவும் திகழ்கின்றன. இந்த உயிரினங்கள் மகரந்த சேர்க்கை மூலம் தாவரங்கள் இனப்பெருக்கம் செய்ய உதவுவதுடன் சுற்றுச்சூழல் அமைப்பின் ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கின்றன. மண் பாதுகாப்பு. சில பூக்கும் தாவரங்கள் தங்கள் வேரமைப்புகள் மூலம் மண்ணை நிலைநிறுத்தி மண் அரிப்பை தடுக்கின்றன. நீர் சுழற்சி. தாவரங்கள் ஒட்டுமொத்தமாக நீர் சுழற்சியில் பங்கு வகிக்கின்றன. பூக்கும் தாவரங்களும் இதில் விதிவிலக்கல்ல. தட்பவெப்பநிலை மாற்றத்தின் குறிகாட்டிகள். சில பூக்களின் பூக்கும் காலம் மற்றும் முறை தட்பவெப்பநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படுகின்றன. இதனால் அவை காலநிலை மாற்றத்தின் முக்கியமான குறிகாட்டிகளாகவும் செயல்படுகின்றன. பூக்கள் மற்றும் மனித உணர்வு. பூக்கள் மனிதர்களின் மனநிலையையும் உணர்ச்சிகளையும் நேர்மறையாக பாதிக்கின்றன என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. மன அழுத்த குறைப்பு. பூக்களை பார்ப்பது அல்லது பூக்கள் நிறைந்த சூழலில் இருப்பது மன அழுத்தத்தை குறைத்து அமைதியை ஏற்படுத்தும். மருத்துவமனைகளில் பூக்கள் வைத்திருப்பது நோயாளிகளின் விரைவான குணமடைதலுக்கு உதவுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மகிழ்ச்சி மற்றும் நேர்மறை. பூக்களை பரிசாக கொடுப்பதும் பெறுவதும் மகிழ்ச்சியையும் நன்றியுணர்வையும் அன்பையும் வெளிப்படுத்தும் ஒரு வழியாகும். அவற்றின் பிரகாசமான வண்ணங்களும் இனிமையான நறுமணமும் நேர்மறை எண்ணங்களை உருவாக்குகின்றன. படைப்பாற்றல் தூண்டுதல். பூக்களின் அழகு கலை மற்றும் இலக்கியத்தில் நீண்ட காலமாக உத்வேகத்தின் ஆதாரமாக இருந்து வருகிறது. பல கவிஞர்கள், ஓவியர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் பூக்களின் அழகால் ஈர்க்கப்பட்டு தங்கள் படைப்புகளை உருவாக்கியுள்ளனர். சில அரிதான மற்றும் தனித்துவமான பூக்கள். உலகில் எண்ணற்ற பூக்கள் இருந்தாலும் சில பூக்கள் அவற்றின் தனித்துவமான அம்சங்களால் கவனத்தை ஈர்க்கின்றன. டைட்டன் ஆரம். டைட்டன் ஆரம் இது உலகின் மிகப்பெரிய பூக்களில் ஒன்றாகும். இதன் உயரம் 10 அடி வரை வளரலாம். இது சடலப்பூ என்று அழைக்கப்படுகிறது, ஏனெனில் இது அழுகிய இறைச்சி போன்ற கடுமையான வாசனையை வெளியிடும். ராஃப்லேசியா ஆர்னால்டி. ராஃபில்சியா ஆர்னால்டி இது உலகின் மிகப்பெரிய தனிப்பட்ட பூவாகும். இது சுமார் 3 அடி விட்டம் வரை வளரக்கூடியது. இதுவும் ஒரு கடுமையான வாசனையை வெளியிடும். ஆர்ச்சீட். ஓர்கைட்ஸ். ஆர்ச்சீட் பூக்கள் அவற்றின் அசாதாரண வடிவங்கள், வண்ணங்கள் மற்றும் சிக்கலான கட்டமைப்புகளுக்காக அறியப்படுகின்றன. இவை பூமியின் மிகச்சிறிய பூக்களிலிருந்து மிகவும் பெரிய பூக்கள் வரை பல்வேறு வகைகளில் காணப்படுகின்றன. பூக்கள் வெறும் தாவர உறுப்புகள் அல்ல, அவை இயற்கையின் கலைப்படைப்புகள், சுற்றுச்சூழல் அமைப்பின் அடித்தளம், மனித உணர்வுகளின் பிரதிபலிப்பு மற்றும் பரிணாம வளர்ச்சியின் சான்றுகள்.